ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டைமில் ஸ்நாக்ஸுக்கு பருப்பு எதுவுமே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் கர்நாடகா ஸ்பெஷல் கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்க்கவே நல்ல ஒரு கலரில் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதில் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டு ஒரு டீ குடித்தாலே போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான மத்தூர் வடை இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சின்ன கப்பால் தான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு. இதுக்கு வந்து மைதா மாவு சேர்த்து தான் செய்வாங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனை கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து நடுவில் அங்கங்கே கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை. இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறையா இருக்கணும். வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் மாவு அளந்து எடுத்தோமோ அந்த கப்பால் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் மாவு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பதத்தில் இருக்கணும். நம்ம தட்டுறதுக்கு, அது சப்பாத்திக்கெலாம் மாவு பண்ணிடுற பதத்துக்கே பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்ததுனால நல்ல ஒரு கலரில் இருக்குங்க. அந்த சுட்டு எடுக்கும் போதும் நல்ல ஒரு ரெட் கலரில் வரும், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை வந்து பிணைஞ்சிட்டு ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, உடனே தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வாழலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வச்சு கூட தட்டிக்கலாம். இது நல்ல பெரிய சைஸில் தான் தட்டி போடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப மொத்தமாக இல்லாமல் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வர மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. இப்போ தட்டிட்டு இது நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு நான் ரொம்ப அதிகமாக எண்ணெய் விடலை, கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம கடாயோட சைஸை பொறுத்து 1, 2ன்னு கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போட்ட உடனே கொஞ்ச நாளைக்கு கழித்து தானாகவே மேலே எழும்பி வருங்க. இதில் நம்ம சோடாப்பு, தயிர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அரிசி மாவு ரவைலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே சமயம் ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இதில் மைதா மாவும் சேர்த்துருக்கிறது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட உங்களுக்கு கூட தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட இந்த மாவோடு சேர்த்து பிணைஞ்சிங்கன்னா அதுவும் எண்ணெயில் பொரிஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அங்கங்கே வாயில் கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு இன்றைக்கி செஞ்சுட்டு மறுநாள் கூட நம்ம வச்சுருக்கலாம், கெட்டு போகாதுங்க. இப்போ இது நல்லா வந்து 2 பக்கமும் வெந்து எண்ணெயில் இருக்கிற சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துடலாம். சுட நம்மளோட மத்தூர் வடை ரெடி. இது நல்ல ஒரு இந்த அளவுக்கு பெரிய சைஸில் தான் இருக்கும். இதில் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டு நம்ம டீயோ காஃபியோ குடிக்கும்போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துடலாம். சுட பார்க்கவே நல்ல ஒரு கலரில் நல்ல கிறிஸ்பியான இந்த மத்தூர் வடை ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.